இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஏசப்பா செஞ்ச முதல் அற்புதத்தை பார்க்க போகிறோம். ஸோ ஏசப்பா செஞ்ச முதல் அற்புதம் பைபிளில் என்ன போட்டிருக்குன்னா, கானான்ற ஒரு ஊரில் திருமணம் நடக்கும். அந்த திருமணத்தில் ஏசப்பா கலந்து கொள்வார். ஸோ அந்த காலத்தில் திருமணம்லாம் பார்த்திங்கன்னா நல்ல இந்த திராட்சை கிரேப்ஸில் செஞ்ச வைன் திராட்சை ரசத்தை தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த திருமணத்தில் கலந்துக்கிட்ட போது ஃபஸ்ட்டு இருந்த அந்த பந்தியில் உட்காந்தவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த திராட்சை ரசம் போயிடும். ரெண்டாவது பந்தியில் இருக்கிறவங்களுக்கு இருக்காது, காலியாகிடும். அப்போ அங்கே இருந்தவங்களுக்கெல்லாம் புரியாது. ஏசப்பா கிட்ட போய் சொல்லுவாங்க, எங்களுக்கு திராட்சை ரசம் தீர்ந்து போச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு போது ஏசப்பா என்ன சொல்லுவார், இங்கே இருந்த அத்தனை ஜாடியும் என்ன பண்ணுங்கள், தண்ணியால் நிரப்புங்க அப்படின்னு சொன்னார். சொன்னோடனே அதை கேட்டவங்க எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்காம ஏசப்பா சொன்னார் நாங்கள் செய்யணும்னு சொல்லிட்டு அந்த ஜாடி எல்லாமே என்ன பண்ணாங்க, தண்ணியால் நிரப்பினாங்க. நிரப்பிட்ட பிறகு இதை இப்போ எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்லுவார். அதே மாதிரி அது ஒரு ஜாரில் எடுத்துகிட்டு போயிட்டு கப்பில் ஊற்றுவாங்க. ஜாரில் எடுக்கும்போது அது தண்ணியாக இருந்தது, வெறும் பச்சை தண்ணியாக இருந்தது. அதை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கப்பில் ஊற்றும் போது அது திராட்சை ரசமாக மாறிச்சு. அதை குடிச்சு பார்த்துங்க, அத்தனை பேருமே முன்னே இருந்த திராட்சை ரசத்தை விட இந்த திராட்சை ரசம் ரொம்ப சுவையாகவும் இனிப்பாகவும் இருக்கே அப்படின்னு சொல்லி அவ்வளோ பாராட்டினாங்களாம். வந்தவங்க அத்தனை பேருமே பாராட்டினாங்களாம். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஏசப்பா நம்மளுக்கு ஒரு வாக்கு தத்துவம் கொடுத்துருந்தாருன்னா, நான் இதை உனக்கு செய்வேன், நிச்சயமாக இது உனக்கு செய்வேன், தாமதித்தாலும் இதுக்காக நீ காத்துரு சொல்லி சொன்னார்னா நிச்சயமாக அவர் செய்வார். அவர் சொன்னார்னா அதுக்கு எதிர்மறையே கிடையாது. விசுவாசத்தோட நம்பிக்கையோடு இருங்க, நிச்சயமாக அவர் சொன்னதை உங்களுக்கு செய்வார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், see you in the next video. Bye.